கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். உங்களுக்கு இப்போ பஞ்ச நமஸ்காரங்கள் பற்றி சொல்ல போகிறோம். அதாவது கடவுளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வணங்குவாங்க. அதில் இறைவனை சாஸ்திர ரீதியாக 5 வகையான முறையில் இறைவனை வணங்கலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு தான் பஞ்ச நமஸ்காரங்கள்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பார்ப்போமா? ஒன்று ஏகாங்க நமஸ்காரம். ஒன்று என்னது? ஏகாங்க நமஸ்காரம். இந்த தலையை மட்டும் குனிந்து வணங்குதல். இப்படி சாமியை கும்பிடுவோம் இல்லையா, சில கண்ணை மூடிட்டு. இதுதான் ஏகாங்க நமஸ்காரம். 2வது துவிதாங்க நமஸ்காரம். இது எப்படி? 2 கைகளையும் தலைக்கு மேலே தூக்கிட்டு, அப்படியே தீபாரெல்லாம் காட்டும்போது நம்மளாம் பொதுவாக தலைக்கு மேலே 2 கையும் தூக்கி இப்படி கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு பகவானை இப்படி தான் கும்பிடுவோம். இது பேர் துவிதாங்க நமஸ்காரம். 3வது பஞ்சாங்க நமஸ்காரம். 2 கைகள், 2 முழந்தாள்கள், சிரசு ஆகிய 5 அங்கங்களும் பூமியில் பதிய வணங்குதல். பொதுவாக பெண்கள்லாம் இப்படி நமஸ்காரம் பண்ணுவார். 2 காலை கீழே முட்டி போட்டுண்டு, அதுக்கப்புறம் 2 கையும் இப்படி வச்சுட்டு இப்படி நமஸ்காரம் பண்ணுவாள் இல்லையா. இந்த நமஸ்காரத்துக்கு பேர் தான் பஞ்சாங்க நமஸ்காரம். அதுக்கடுத்தது என்ன? சாஷ்டாங்க நமஸ்காரம். சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? அந்த சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படிங்கிறது 2 கைகள், 2 முழந்தாள்கள், சிரசு, மார்பு. இந்த மார்புமே கீழே இருக்கணும். அப்படி நல்லா அழகாக படுத்துட்ட மாதிரியே 2 கைகளை அப்படி தரையில் வச்சு, முகம், உடம்பு, அப்புறம் கால் பின்பக்கமாக நீட்டிண்டு அப்படி நமஸ்காரம் பண்ணுறதுக்கு பேர் தான் சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு. அதுக்கு என்னெல்லாம்? 2 கைகள், 2 முழந்தாள்கள், சிரசு, மார்பு ஆகிய 6 அங்கங்கள் பூமியில் பதிய வணங்குதலுக்கு பேர் தான் சாஷ்டாங்க நமஸ்காரம். இன்னொரு நமஸ்காரம் இருக்குது. அது என்னன்னு கேட்குறீங்களா? அஷ்டாங்க நமஸ்காரம். அதாவது அஷ்டாங்க நமஸ்காரம் 2 கைகள், 2 முழந்தாள்கள், 2 செவிகள், சிரசு, மார்பு ஆகிய 8 அங்கங்கள் பூமியில் பதிய வணங்குதல். எப்படி 8 அங்கங்கள் பூமியில் பதிய முடியும்? 2 கையை அப்படி வச்சு தரையில் வச்சு விடுறோம், முகத்தை வச்சிடுறோம், நெஞ்சை வச்சிடுறோம். ஆனால் 2 காதை எப்படி வைக்க முடியும்? ஒன்றில் இப்படி வைக்கணும், அப்புறம் இப்படி வச்சிடும், அப்புறம் இப்படி வச்சு இப்படி தான் கும்பிட முடியும். 2 கைகள், 2 முழந்தாள்கள், 2 செவிகள், சிரசு, மார்பு என 8 அங்கங்களை பூமியில் பதிய செய்து வணங்குதல் தான் அஷ்டாங்க நமஸ்காரம். ஆக பஞ்ச நமஸ்காரங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டிங்களா? 1 ஏகாங்க நமஸ்காரம், அதாவது தலையை மட்டும் இப்படி கும்பிடுறது. 2 துவிதாங்க நமஸ்காரம். இது 2 கையையும் இப்படி தலைக்கு மேலே தூக்கி 2 கையும் கும்பிடுறது. இது பேர் தான் துவிதாங்க நமஸ்காரம். அப்புறம் பஞ்சாங்க நமஸ்காரம், அதாவது பெண்கள் பொதுவாக நமஸ்காரம் பண்ணுவோம் இல்லையா, 2 முழங்கால் முட்டி போட்டு, அப்புறம் இப்படி தலையை இப்படி வச்சுண்டு 2 கையை வச்சு தரையில் வச்சுண்டு அப்படி நமஸ்காரம் பண்ணுறா இல்லையா பெண்கள். இதுக்கு பேர் தான் பஞ்சாங்க நமஸ்காரம். அடுத்தது சாஷ்டாங்க நமஸ்காரம். அதாவது ஆண்கள்லாம் பொதுவாக பண்ணுறதா இருந்தால் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுன்னு தான் சொல்லுவாள். இப்போ தன்னுடைய உடல் ஃபுல்லாகவே தரையில் போட்டு கையையும் நல்லா இப்படி தூக்கி தரையில் வச்சுண்டு அப்படி கும்பிடுறதுக்கு பேர் தான் சாஷ்டாங்க நமஸ்காரம். இதெல்லாம் போக அஷ்டாங்க நமஸ்காரம்னு ஒன்று இருக்குது. இது 2 கைகள், 2 முழந்தாள்கள், 2 செவிகள், சிரசு, மார்பு என 8 அங்கங்கள் பூமியில் பதிய வணங்குதல். அது எப்படி 8 அங்கங்கள் பூமியில் பதிய வணங்க முடியும்? காது எப்படி பதியும் அப்படின்னு தான் நமக்கு தோன்றதில்லை. இந்த காதை வச்சு ஒரு வாட்டி பண்ணணும், இந்த காதை வச்சு ஒரு வாட்டி பண்ணணும். அப்படி பண்ணால் தான் 8 அங்கங்களும் தரையில் பதியும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் அஷ்டாங்க நமஸ்காரம். என்ன பஞ்ச நமஸ்காரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டிங்களா? நமஸ்காரம்.